ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல அதிகாலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். மெய்யாகவே இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து தேவனுக்கு என்று நாம் காணப்படுவோமாக. இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். எவ்வளவு விசேஷமான ஒரு காரியமாக இருக்கு. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய வழிகளை பற்றி கொள்வோம். ஆண்டவருக்காக நாம் காணப்படுவோம். யோபு 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லையே. அசுத்தமானதிலிருந்து சுத்தமானவைகளை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அசுத்தத்திலிருந்து சுத்தத்தை உருவாக்க முடியாது. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு என்றே அழைத்தார் என்று பார்க்க. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு புறப்படுங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு புறப்படுங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா அசுத்தமான இடங்களில் நாம் புறப்பட்டு போய் பரிசுத்தத்தை வாஞ்சித்து அவர் சித்தத்தை செய்வோம். ஆண்டவர் இந்த நாளை உங்களுக்கு அதிகமாக ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருகிற எங்கள் பரலோக பிதாவை நாங்கள் துதிக்கிறோம். அவ்விதமாக இந்த நாளையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவன் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி நீர் எங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு என்றே அழைத்தீர். நாங்களும் பரிசுத்தத்தை வாஞ்சித்து அந்த பரம காணானை வந்தடைய கிருபைதார். ஆசீர்வதி. இயேசு மூலம் இருக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.